ஓம் சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த நட்டு ஆர்ட்ஸ் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ், ஐயனோட பக்தர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். ரொம்ப டாப் ரேஞ்சு வரணும். எந்த விதமான நோய் நொடி பிரச்சனைகள் இல்லாமல் ஐயன் நம்ம கூடயே இருக்கணும். நாங்கள் ஏதாச்சும் தப்பு தவறு எதுவும் பண்ணியிருந்தோன்னா எங்களை நீங்கள் மன்னிச்சுட்டு எங்கள் கூடயே வந்து எங்களுக்கு நல்ல வழியில் கட்டுங்க ஐயாவிட்ட வேண்டிக்கிட்டு. இன்றைக்கி என்னுடைய பெயர் அருப்புக்கோட்டை நடராஜ். இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக உங்கள் எல்லாருக்கும் நிறைய ஆன்மீக தகவல் கொடுத்துட்ருக்கேன். இதில் எனக்கு இந்த வாரத்தில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை தான் நான் சொல்லுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் என்னோடய ஆஃபீஸ் எங்கே இருக்குது எல்லாமே சொல்லுவேன். என்னோடய ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்குது. மேன்பவர் கன்சல்டன்சி, அதாவது வெளிநாட்டுக்கு ஆட்களை ஏற்றும் ஒரு பெரிய நிறுவனம். தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஏஜென்சி. கூகுள் ரிவ்யூவில் நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஸ்டார் என்னோட கம்பெனிக்கு இருக்குது. அந்த ஸ்டார்லாம் கொடுத்ததுக்கு யார் காரணம்? இந்த ஸ்டார் தான். எங்கள் ஐயா கொடுத்த ஸ்டாரால் தான் இந்த ஸ்டார் வந்துருக்குது. சரி இல்லைங்களா? ஸோ ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், போன மாதத்தில் என்னுடைய அலுவலகத்துலேருந்து எத்தனை பேர் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அப்ளை பண்ணதில் நிறைய பேர் செலக்டட் ஆகியிருந்தாங்க. அதில் நிறைய பேருக்கு விசா வந்தது. அதில் ஃபஸ்ட்டு டைமாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடச்சி நேற்று எல்லோரும் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க. போகும்போது என்னால் முடிஞ்சளவுக்கு ஐயனோட படம் மற்றும் என்னுடைய ஆஃபீஸ் மூலமாக ஒரு கிஃப்ட் ஐட்டங்களை கொடுத்து வழி அனுப்பி வைக்கும்போது பயங்கர சந்தோஷம். எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நானும் வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கு மேலே வந்து எங்கள் ஐயா வந்து வழிகாட்டுறேன். இந்த வருஷத்துலேருந்தே நான் உங்களை சொன்னேன், எல்லாருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் எல்லாமே நம்ம பேசும்போது என்னால் முடியாது சார், என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு லக்கி இல்லை சார், ஐ ஆம் அல்லக்கி, அந்த மாதிரி பேசாதீங்க. பேசுறது எல்லாமே பாசிட்டிவாக தான் பேசணும். என்னால் முடியும் முடியும், நான் சாதிச்சு காட்டுவேன், என்னால் முடியும் முடியும், அந்த மாதிரியே சொல்லுங்கள். ஐயன் வந்து உங்கள் கூட பக்கத்துலேயே இருக்கிறாரு. இந்த வீடியோக்கு பின்னாடி பாருங்கள். என்னுடைய ஆஃபீஸ் மூலமாக நான் நேற்று எத்தனை பேர் அனுப்பியிருந்தேன். அதே மாதிரி எத்தனை பசங்களுக்கெல்லாம் விசா எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஜாபுக்கு போகும்போது ஐயனுக்கு நான் மிக்க நன்றி கடனை செலுத்திக்கிறேன். அதே மாதிரி எனக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கும்போது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ், அதே மாதிரி ஐயனுடைய பக்தர்கள் எல்லோரும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும், டாப் ரேஞ்சு வரணும், எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோளை வச்சுக்கிறேன். இந்த வீடியோவுக்கு பின்னாடி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் வீடியோ தான். என்னுடைய ஆஃபீஸ் அலுவலகத்தில் ஐயன் எப்படி வந்திருக்காரு, தேர உருவத்தில் வந்திருக்காரு அடைப்பாங்க. அதே மாதிரி இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முதல் நாள் பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு ஐயன் வந்து வெட்டுக்கிளி உருவத்தில் வந்துருந்தார். அதையும் பாருங்கள். எத்தனை பசங்க செலக்டட் ஆகிட்டு போகிறாங்க அதையும் பாருங்கள். ஐயன் நம்ம கூடவே இருப்பார். இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது எதுக்காக ஷேர் பண்ணுறதுன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ மதங்களாக இருக்கலாம், இல்லை இஸ்லாமிய மதமாக இருக்கலாம், அவங்க பாவம் கஷ்டப்படுவாங்க. இல்லை தமிழ் நண்பர்களுக்கே வந்து கணக்கம்பட்டுனா எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி காட்டுறதுக்கு ஒரு இந்த வீடியோ ஷேர் பண்ணால் அவங்களும் நல்லா இருக்கட்டும். நம்மளை வச்சு எல்லா நண்பர்களும், எல்லா தோழிகளும், எல்லா அண்ணனும், மாமா, மச்சான் எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கும்போது அவங்களும் நல்லா இருக்கணும். அதுக்காக இந்த வீடியோ முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வருக, வணக்கம். ஓம் சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். ஐயா இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு இப்போ வந்துருக்கார் பாருங்க. பச்சை வெட்டி உருவத்தில் வந்துட்டார் இன்னைக்கு. பாருங்களா, ஐயா இப்படி ஜம்மு நிற்கிறாரு பார்த்தீங்களா, ஒரு வாலி மேலே நிற்கிறாரு. எல்லோரும் நல்லா இருக்கணும். என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஐயா, ஓகேவா? என் சகோதரிகள் எல்லாருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அதே மாதிரி எல்லோரும் இந்த நியூ இயர்
வருஷப்பிறப்புலேருந்து எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாமல் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஐயா. எல்லோரும் நல்லா இருக்கணும். தொழில் எல்லோரும் நல்லபடியாக அமையணும். நிறைய பேருக்கு வரன் அமையாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கொடுங்க. நோய் நொடியில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றி கொடுங்கய்யா. நீங்கள் தான் காப்பாற்றணும். ஓகேங்களா? நாங்கள் எதுவும் தப்பு எதுவும் பண்ணியிருந்தோன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள் ஐயா. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். இப்போ நைட் டைம் 9 மணி ஆகுது. ஓகேங்களா? எங்கள் வீட்டு வாசலில் ஐயா நிற்கிறாரு. ஜம்முன்னு இருக்கார் பாருங்கள். இருட்டு கையன்னு இருக்குது. இதில் ஐயா ஜெகஜோதியாக நிற்கிறாரு பாருங்கள்.